ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையும் நெல்லிக்காயை வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பெரியவங்கள்லேருந்து கருவேப்பிலை ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்க முடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இது சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி நாம்பி பிடிக்கும்போது நம்ம ஒரு மர நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஊறட்டும், பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் நல்லா காரம். 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 3 சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அந்த மிளகாய் நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே எடுத்திருக்கேங்க. நல்லா நாம்பி பிடிக்கும்போது 2 கைப்பிடி வரும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற கருவேப்பிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மர நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலைக்கு இந்த அளவுக்கு நெல்லிக்காய் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை கூட எடுக்கும்போது நெல்லிக்காயும் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நெல்லிக்காய் தான் அதிகமாக வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா செவந்து கடுகு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க. வெந்தயம் கருகுனா கசப்பு தன்மை வந்துடும். அதனால நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடுகு படபடன்னு பொரியலுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்த 5 நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நெல்லிக்காயை வேக வச்சும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இன்றைக்கி நான் அப்படியே பச்சையாக சேர்த்துருக்குறேன். இந்த நெல்லிக்காய் கூடவே நான் எடுத்து வச்சுருந்த 2 கைப்பிடி கருவேப்பிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இந்த கருவேப்பிலை கூட விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கருவேப்பிலை மட்டுமே சேர்த்து செய்கிறேன். அடுத்ததான் இது கூட காரத்துக்காக நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த மிளகாயை சேர்த்துக்கலாங்க. ஆரம்பத்தில் மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த புளியிலேருந்து ஒரு 3/4 பங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்குறோம், அதுலேயும் புளிப்பு இருக்கும். அதனால் 3/4 பங்கு அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது புளி ஊற வச்ச தண்ணியில் ஒரு 1/4 பகுதி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கொரகொரப்பாவோ இல்லை நல்லா நைஸாவோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் லைட்டாக கொரகரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே சேர்த்துன தண்ணி பத்தலை அப்படின்னா வரமிளகாய் ஊற வச்ச தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டுங்க, அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். ஒரு 3லேருந்து 5 நாள் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெள்ளை பூண்டு 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவக்க வறுப்பட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை அரைக்கும் போதே அந்த பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பூண்டு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை விழுது சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் அந்த எண்ணெயோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயோட நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி இது கூட சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போதே நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் தனி மிளகாய் தூளோ இல்லை சாம்பார் மிளகாய் தூளோ எது வேணால் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கருவேப்பிலையோட நெல்லிக்காய் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு கொதிச்சு வரட்டும்.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி நிறம் மாறி வந்திருக்கும். முதல்ல நல்லா பச்சை கலரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி கலர்ல இருக்கும். இந்த கலர் மாறி வந்துரணும். இந்த கலருக்கு மாறி வந்ததுக்கு அப்புறமா, இது கூட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? கடுகு, சீரகம், வெந்தயம் அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி இதில சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா இந்த டைம் நீங்கள் புளிப்பு கூட செக் பண்ணிக்கலாங்க. புளிப்பு பத்தலனா நம்ம மிச்சம் இருந்த புளியில கொஞ்சம் கரைச்சு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு நல்லா சுருள வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கி இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சுருள சுருள வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ சேர்த்துக்கலாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்க்கும் போது அந்த நெல்லிக்காயோட புளிப்புக்கும் இதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும். சேர்த்து கலரி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான கருவேப்பிலை நெல்லிக்காய் தொக்கு ரெடி. இது இட்லி தோசை கூட சாதத்தோட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க. கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.